குருவுடைய சொந்த வீடு எது என்று கேட்டால் தனுர் மீன ராசிக்கு குரு அதிபதி. ஆனால் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறது. ஆனால் இந்த கடகத்திலே ஒரு உச்ச பலத்தை பெறுகிறது. ஸ்ரீ ராமபிரான் அவருடைய ராமனுடைய ஜாதகத்திலே இந்த கடக லக்னம் கடக ராசி, அந்த லக்ன ராசியிலே குருவுடைய தன்மை, குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அப்படி கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே குருவுடைய அருளை பெறுவதற்காகவே இந்த பூ உலகிலே இந்த பிறவியை எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கின்றது. கடகராசியிலே ஒருவர் பிறந்து விட்டாலே அவர் குருவுடைய அனுகிரகம் பெற்றவர். அதனால்தான் இப்போது பிறந்திருக்கிறீர்கள். முன் ஜென்மங்களிலே நீங்கள் குருவிற்கு இந்த அதிகமான பணிவிடைகளை செய்து, இந்த குருவுடைய நிறைய செய்து, அந்த குருவிற்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்தால் மட்டும்தான், குருவினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் கடகராசிக்க முடியும். அப்படிப்பட்ட கடகர் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கும். அது 12ஆம் இடத்திற்கு வருகிறது. இதாவே லாப ஆதாய ஸ்தானத்தை குரு பகவான் இருக்கிறார். இப்போது 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். இது விரை. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு விரைய குருவாக 1 ஆண்டு காலம் இருக்க போகின்றது. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு பணம் வரும் என்று 12 நிறைய அலைச்சல் என்று சொல்கிறார்களே, அது நிர்ணய ஸ்தானமாக சயனம் கொள்ள வேண்டிய ஸ்தானமாக இருக்கிறதே. தூங்க முடியுமா, தூங்க முடியாத அளவிற்கு பிரச்சனை வருமா, பணப்பிரச்சனை வருமா என்ற ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது விரயஸ்தானம் தான். ஆனால் அதனை அயன சயன சுகஸ்தானம் என்றும் கூட சொல்லுவோம். அயன சயன போகஸ்தானம் என்றும் கூட நாம் சொல்லுவோம். 12ஆம் இடத்தை முக்தி மோட்சத்தை தரப்பு ஸ்தானம் என்பதாகவும் கூட நாம் சொல்லுவோம். அந்த இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார். அதனால் உங்களுக்கு ஒரு விசேஷமான விதி விலக்கு இருக்கிறது. 12லே குரு வரும்போது அது குருவுடைய பலம் இல்லாத காலம்தான். நேரடியாக 12லே குரு வரும்போது குரு பலம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒரு விசேஷ விதி விலக்கின்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது என்ன விதி விலக்கு என்று பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் இடத்தில் தான் இந்த குரு பகவான் ஆட்சி பலத்தை பெறுகின்றார். காலபுருஷ தத்துவத்தினுடைய 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். மூல திரிகோண பலத்தையும் பெறுகின்றார். இந்த 12ஆம் இடத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். அந்த 9ஆம் இடத்திலே தனுசு ராசியிலே அவர் ஆட்சி மூல திரிகோண பலம் பெறும்போது மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாடம் என்று சொல்லக்கூடிய கேது சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருக்கு. இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலே அவர் ஆட்சி பலம் பெறும்போது உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால்